ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கேமிங். இன்றைக்கி நம்ம வந்து ரோப்ளாக்ஸில் ஸ்குட் கேம் தான் ஒரு சில வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஆடி இருப்போம். ஸ்குட் கேம் ஆடி இருப்போம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம போனதாக தோற்றுருப்போம். நம்ம அசிங்கமாக தோற்றுருப்போம். எதில் தோற்றுருப்போம்? அந்த இது மிங்கிளில் தோற்றுருப்போங்க. அசிங்கமாக தோற்றுருப்போம். ஸோ மறுபடியும் வந்துட்டோம் கீஸ். ஸோ பார்த்தீங்கன்னா போன தடவை பார்த்தீங்கன்னா அசிங்கமாக தோற்றுருப்போங்க சார். இந்த கேமில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் காட்ஸாகவும் விளாட்லாம், ஃப்ரண்ட் மேனாக விளாட்லாம். நீங்கள் காடாக விளாட்ணுன்னா வந்து உங்களுக்கு வந்து 1000 காயின்ஸ் தேவைப்படும், இல்லை 99 ரோபக்ஸ் தேவைப்படும். இதே காடாக விளாட்னா 350 காயின்ஸ் தேவைப்படும், இல்லை 65 ரோபக்ஸ் தேவைப்படும். நம்ம பார்த்தீங்கன்னா காட்ஸாக விளாடி பார்க்க போகிறோம், ஃப்ரண்ட் மேனாக ஆடி பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு காயின்ஸ் தேவையில்லை, தேவையாக கைஸ். அதனால் வந்து நம்ம வந்து இதில் ஆடுறோம். அதனால தான் நம்ம திரும்ப ஆடுறோம். நமக்கு வந்து காயின்ஸ் தேவைப்படலை. அதனால் கிளாஸ் மேக்கர் பார்த்தீங்கன்னா வந்து அந்த டெவில் உல்ஃப் ஹவுஸ்னு இது செத்துறாத கரெக்டாக இந்த கிளாஸ் கேம் வரும்போது உயிர் பழச்சிடுறா. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேம் வந்து இது போடுறாங்க. செகண்ட் கேம் என்னது அது இது பார்த்தாங்களா என்ன அதுன்னு. அடுத்து வந்து ராக் பேப்பர் சிசர் மைனஸ் ஒன்று. இதில் வந்து கேம்லாம் தெரியவே தெரியாது. கிளாஸு ஃபைனலாக இது ஸ்கை ஸ்குட் கேம் கைஸ். ஆனால் ஃபைனல் கேம்ஸ் இப்படி சூஸ் பண்ணக்கூடாது. ஏன் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கை ஸ்குட் கேம் வச்சாங்கன்னா என்ன ஆகும்? இதே கடைசியாக 2 பேர் தான் மிச்சம் வந்தாங்கன்னா நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க கைஸ். அடுத்து எப்படி ஸ்கை ஸ்குட் கேம் தெரியும்? அட்லீஸ்ட் 4 பேர் தேவைப்படுங்க ஸ்கை ஸ்குட் கேம் விளாட்னா. அப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்து அதில் ப்ரைஸ்லாம் வந்து நம்மளால் ஜெயிக்க முடியும். அந்த இது நம்மளால் உயிர் பழக முடியும். ஏன்னா 4 பேர் இருந்தால் தானே கைஸ் வந்து நம்ம 3 பேரை எலிமினேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து இப்போலாம் சூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் வந்து இதே வச்சுட்டாங்க. ஸோ ஃபோட்டோ எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே போகிறோன்னா வந்து இங்கே தான் போகிறோம். ஸோ இந்த இது அந்த அது பேர் என்னது, இந்த கேமுக்கு தான் போகிறோம். அந்த இது ரெட் லைட் க்ரீன் லைட்டாக தான் போகிறோம். ராக் பேப்பர் சிசர் மைனஸ் ஒன்றுலாம் இருக்குது கைஸ். அதெல்லாம் இருக்குது. அந்த சேல்ஸ்மேன் ஆடுவாங்க, அந்த கேம் எனக்கு ஸ்குட் கேமில் சேல்ஸ்மேன் இருக்குல்ல, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எது பிடிக்குன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நின்றா எல்லாம் அசையாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது ஹீரோ மாதிரி சொல்லுவோம். அசையாதீங்க, நில்லுங்க, அசையாதீங்க. நம்ம பிளேயர் 427 456லாம் இல்லை. இது டபுளாக போட்டால் 556 வருமா? இல்லை டபுளாக போட்டால் வராது. இது 54 தான் கீஸ் வருது. சீக்கிரம் சுட்டு தொலைடா எல்லாரையும். சீக்கிரம் நீங்கள் யாராச்சும் தள்ளி விடுமா? ஏய், நீ தள்ளி விட்டுற போகிறான்டா கைஸ். தள்ளி விட்டுருவோன்னே பாருங்கள். ஒருத்தர் பின்னாடியே இருக்கான். ஏய் ஓடுறா. ஏய் ஓப்படி ஜஸ்ட் மிஸ். எல்லாம் நம்ம அதுக்கு எல்லாம் விழுந்துருப்போம், எல்லாம் செத்துருப்போம் மிஸ். தள்ளி விட்ரு. ஏன்னா தள்ளி விட்றா. ஐயோ தப்புஸ்டானுங்க. இருங்க, காடை தள்ளி விட முடியுமா என்னதில்ல? எப்படி ஜஸ்ட் மிஸ் கைஸ். எவனையும் தள்ளி விட முடியல கைஸ். பாருங்க, சீக்கிரம் போ. நில்லு. அவ்வளோ கைஸ். பின்னாடி கைஸ் நிறைய பேர் எலிமினேட் ஆகிட்டே வரானுங்க அப்படியே கைஸ். நான் அந்த கேம் நிறுத்திடலான்னு இருக்கேன். ஏன் பார்த்தீங்கன்னா செத்துட்டோன்னா நமக்கு இருக்கிற பைஸ் கிடைக்காது. ஸோ அதனால் நமக்கு இதோட நான் அந்த கேமை நிறுத்திடலான்னு இருக்கேன் நான். சீக்கிரம்டா. இது வேறு இந்த பொம்மை வேறு பாருங்கள், பேய் மாதிரி பாருங்கள், பின்னாடி திருப்பி இருக்குது. ஸோ காயின்ஸ் கொடுத்துட்டானுங்க கைஸ். என்னடா ஆடிட்டு இருக்கீங்க? தள்ளி விடு எல்லாரும், தள்ளி விடு. ஒரு கப்புள்ஸ் எப்படி ஆடு டிவிடி டெட்டோ பேர் காம்பினேஷனை பாருங்கள். அடப்பா கைஸ், எனக்கெல்லாம் சத்தியமாக கிடையவே. நானும் சிங்கிள் தான். இவங்களாம் பாருங்கள் கமிட்டடு எப்படி ஆடுறாங்க பார்த்தீங்களா? இப்போ என்ன தள்ளி விடுவோம்ல. இங்கே இவனை தூக்க முடியும். இவனை தூக்கும். தம்பி இரு தம்பி. ஐயோ எங்கிட்டாச்சும் போ சாமி. இரு தம்பி, இவனை தூக்கிறான். அடப்பா அதுக்குள்ள முடிஞ்சிருச்சு. யாராச்சும் தள்ளி விடுவோம். தள்ளி விட்றா கைஸ். நைட் ஃபைட்டுன்னு நினைக்கிறேன். நைட் ஃபைட்டு தானே. நைட் ஃபைட்டாக இருந்தால் நம்ம பழைக்கிறது கஷ்டம். ஏன்னா இவனுங்களாம் என்ன பண்ணுறானுங்கன்னா வந்து ஒரு ஆளை குறி வச்சு கொண்டுக்கிட்டே வரானுங்க. ஸோ 14 பிளேயர் பார்த்தீங்கன்னா கடைசியாக எலிமினேட் ஆகிருக்காங்க. ஸோ மொத்தம் கிளாஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு 160 ரூபா. ஸோ நம்ம ஸ்ப்ளிட் எவ்வளோன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓட்டிங் வைப்பானுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபஸ்ட்டு $6 வேணாம் கேஸ், நம்ம கண்டினியூவே கொடுத்துருவோம். ஏன் பார்த்தீங்கன்னா $6 வச்சு ஒன்றுமே கிளிக்க முடியாது. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து கண்டினியூவே கொடுத்துருவோம் கேமை. நிறைய பேர் கண்டினியூண்டா இதுக்கெலாம் இப்போ அந்த இது ஸ்குட் கேமில் வர ஹீரோன்னு நினப்பு. அந்த ஹீரோ சொல்லுவாள், நான் இதுக்கு முன்னாடி இந்த கேம் ஆடியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாள். அது மாதிரி பாருங்கள். இவனுக்கு பாருங்கள், ஒருத்தன் காடு இந்த காடு எவன்னா வந்து இவனுக்கு ஒன்றும் என்பிசிலாம் கிடையாது. இவனுங்களும் பார்த்தீங்கன்னா வந்து சாதாரண ரோப்ளாக்ஸ் பிளேயர் தான். இவனுங்களும் காட்ஸாக வந்திருக்கானுங்க காசு கொடுத்து. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சீன் போட்டுட்ருக்கானுங்க. இங்கே பார்த்ததில்ல நான் காட்ஸ் அது இதுன்னு. ஸோ அதான் சுட்டுட்டு இருக்கானுங்க. அது நம்ம இந்த மாதிரி நம்ம சும்மா போயிட்டு இருக்கும்போது வம்புக்கு சுட்டால் நம்ம சாக மாட்டோம். ஏதோ கேம்ஸில் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டோம்னா அது மட்டும்தான் நம்ம சாவோம். ஸோ இந்த டல்கோனா கேஸ் இது. டல்கோனா நம்ம ட்ரையாங்கிள் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். நான் ட்ரையாங்கிள் கொடுத்துட்றேன்.
எதுன்னு தெரில கேஸ் கொடுக்கல நமக்கு வந்து எதுன்னு நமக்கு தெரில. நான் இதில் நின்றுக்கிறேன். அம்பர்லா மட்டும் தந்துடாதீங்களா, செத்துருவேன் நான். அம்பர்லாலாம் சத்தியமாக கஷ்டம். ஸ்கொயர் கிடையாது. அந்த ட்ரையாங்கிள் கொடுத்த ஈஸி, சர்க்கிள் கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எப்போ ட்ரையாங்கிள் கொடுத்துட்டாங்க கேஸ் நம்ம வந்து கேஸ் நான் ரொம்ப சந்தோஷம் கேஸ். எப்படி ட்ரையாங்கிள் கொடுத்துட்டாங்க கேஸ், லக்கு நமக்கு ட்ரையாங்கிள் கொடுத்துட்டானுங்க. ஆனால் அது ஒரே இடத்துல நிற்கிறோம். என்ன அது இன்னும் இதுவா இந்த இது கேட்குறானுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இதே கொடுத்துருவோம். சரிவா என்னடா நடக்குங்க. அது மூவ் பண்ணும் போல இருக்குது. மூவ் பண்ணுறான். அது மூவ் பண்ணிட்டு அது ஒன்றா அப்படியே நினச்சி நைஸாக உடச்சிக்கிட்டே வரணும் போல இருக்குது. ட்ரையாங்கிள் ரொம்ப ஈஸி. அது ஜஸ்ட்டு கோடாக இருக்கும். 3 கோடு அவ்வளோதான். ஒரு 3 கோடாக போட்டு முடிஞ்சா அவ்வளோதான். எவ்வளோ ஈஸி தெரியுமா. ஜஸ்ட்டு ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ரா ஈஸியான்னு சொல்கிறக்குள்ளே பாருங்கள் அப்படியே நைஸாக அது மாதிரி அது நடுவில் போயிடுச்சு கேஸ்லாம் உடைய ஆரம்பிச்சிருச்செல்லாம். ஸோ எப்படின்னா ரொம்ப ஈஸி. ட்ரையாங்கிள்லாம் ஒரு 3 கோடை போட்டால் முடிஞ்சது அவ்வளோதான் ஈஸி. அம்பர்லா தான் அப்படி வளைச்சி இப்படி வளைச்சி ரொம்ப ரொம்ப கஷ்டம். ட்ரையாங்கிள்லாம் ஈஸி. ஒரு 3 கோடை போட்டால் முடிஞ்சுது. சர்க்கிள் கூட ஓரளவுக்கு ஈஸி தான். ஏன் பார்த்தீங்கன்னா அது அப்படியே சர்க்கிளில் போடணும் அவ்வளோதான். ஒன்றும் இல்லை. ட்ரையாங்கிள் தான் ஒரு 3 கோடு போட்டு போனால் கோடை போட்டு போனால் போதும் அவ்வளோதான். முடிஞ்சது ஈஸி. 3 கோடு அவ்வளோதான் முடிஞ்சது. என்ன கேஸ் இவங்க சுட்டுட்டு இருக்கான் பைத்தியக்கார பையன். இருங்க ஃபுல் காட்டு திட்டுவோம் இதில் போய் இருறா. எவ்வளோ தைரியம் தான் திட்டுவா. இருங்க ஃபுல் கார்டுன்னு திட்டுவோம். ஃபுல் கார்டு அப்படின்னு திட்டுவோம். கார்டு அப்படின்னு திட்டுவோம். ஃபுல் கார்டு திட்டுவோம். அதுக்கு அவன் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். நான் டான்ஸ் ஆடிட்டிங்க 2 பேர் சேர்ந்து ஃபுல் கார்டுன்னு திட்டுவோம். நம்ம அதுக்கு அவன் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். அவங்களும் டான்ஸை போடுவோம். இதான் அந்த டானஸ் ஆடுவான். அந்த மிங்கிள் ஆடுவான். மிங்கிள் தான் போல சாகவே செஞ்சோம். இங்கே குழந்தை இருக்குது. குழந்தைய தூக்குடா. எஸ் ஐ ஆம் வெரி லக்கி கைஸ். நம்ம குழந்தை கிடச்சிருச்சு கைஸ். நான் தான் ஹீரோ போட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தான் ஹீரோ கைஸ். பாருங்க நம்ம குழந்தை கொடுத்துட்டானுங்க நமக்கு இந்த ரவுண்டில். அவன் இந்த குழந்தை எப்படி டல்கோனா உடச்சது எப்படி அது டவுட்டாக இருக்குது. அது எப்படி குழந்தைக்கு டல்கோனா உடைக்கும் என்னன்னு தெரில கைஸ். ஒரு உள்ள யோசிச்சு பாருங்க கைஸ். சீசன் 2ல் வந்து சீசன் 3 அந்த குழந்தை பிறந்துடும்ல. அது ரொம்ப அப்போ டல்கோனா இருந்தால் அந்த குழந்தை எப்படி கைஸ் பிரிக்கும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ப்ளிட்டு $9 ஏன்டா அதெல்லாம் கண்டிப்பாக எனக்கு பத்தாது. நான் கண்டினியூ தான் கொடுக்க போகிறேன். அட்லீஸ்ட் ஒரு $20 வந்தாவாச்சும் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்க ஹீரோன்னு நினப்பு. நான் குழந்தைய வச்சுருக்கேன். அப்படி வச்சு ஹீரோ நினப்புன்னு சொன்னால் ஒரு நியாயம் இருக்குடா. இந்த மாதிரி நான் கேமை நிறுத்தி ஏன்டா ஜஸ்ட்டு ரோப்ளாக்ஸ் வர கேம்டா. அதெல்லாம் வந்து உண்மையாக ஐயோ பார்த்துருக்கணும் கீஸ். குத்திடுவானுங்க விட்டா குத்தி சாவடிச்சிருவானுங்க. பார்த்துருக்கணும் இருங்க. நம்ம இங்கேயே நிற்போம். அடிக்கலாம் கீஸ் அடிக்கலாம். நான் குழந்தை வச்சிருக்கேன் விட்டுருக்கடா என்ன. ஐயோ விட்டுருக்கடா என்ன கீஸ். நான் குழந்தை வேற வச்சிருக்கேன் கீஸ் பின்னாடி. ஐயோ போச்சுரா. அடிக்க வராங்க. நான் பாவம் கீஸ். கண்டிப்பாக நம்ம நிறைய பேர் அடிக்க வருவாங்க. ஏன் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு விளாண்டா நமக்கு பார்த்தீங்கன்னா ரிவார்ட்லாம் டபுள் மடங்கு கிடைக்கும். ஸோ அதனால் என்ன பிரச்சனைனா நம்ம கண்டிப்பாக கொள்ள வருவோம். இதோ வராங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி கண்டிப்பாக கொள்ள வருவானுங்க. ஏன்னா நம்ம இந்த குழந்தைய வச்சுட்டு ஆடணுன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டபுள் மடங்கு காசு கிடைக்கும் நமக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து இவனுக்கு இந்த குழந்தைய எடுத்து இவங்களுக்கு காசு கிடச்சிருக்குல்ல. ஆனால் நம்ம எடுத்துகிட்டு நமக்கு வந்து நம்ம காசு எடுத்துக்கணும்ல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து இதோ கொள்ள வருது கீஸ். ஐயோ பார்த்துடா. இல்லை அது வேற எங்கேயோ தப்பிச்சு வேறு யார்கிட்ட இருந்து பயந்து ஓடுது கீஸ். நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம். இதை பார்த்து கூட்டு போகணும் கீஸ். கொஞ்சம் விட்டுச்சுனா அடிக்க இந்த கிளாஸ் மேக்கர் அடிக்க வராங்க கீஸ். நம்மளை அடிக்க வராதிங்கடா. இந்த அவங்களுக்குலாம் மனிதாபிமானங்கிறது ஒரு நிலவே இல்லை. இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கீங்க. எப்பா அடி முடிஞ்சது கீஸ். அவ்வளோ ஏண்டா சண்டே நடக்குது லாபியில் தான். இதில் பாருங்கள் யூ வில் பி ஷார்ட்லி மூவ் டு லாபியா. பாருங்களேன் ஒரு பிளேயர் எப்படி எலிமினேட் ஆகிருக்கான். நம்மளுக்கு எவனா ஒருத்தன் தான் எலிமினேட் ஆகிருக்கான். எப்பா இதெல்லாம் எலிமினேட் ஆக நீங்களாம் பைத்தியக்கார பசங்க. $20 தான் பார்த்தீங்கன்னா வந்து கூடியிருக்கான். திருப்பியும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வாட்டி $10 ஏண்டா $1 கூடி என்னடா போகிறது. நான் கண்டினியூ தான் கொடுக்க போகிறேன். எவனாச்சும் குழந்தைய வச்சுக்கிட்டு கண்டினியூ கொடுப்பானா கேமை. பைத்தியக்கார பசங்க பைத்தியக்கார மாதிரி கொடுத்துருக்கோம். இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு ஆர்டர் சத்தியமாக ரொம்ப கஷ்டம் தான் கேஸ். அப்படின்னா நம்ம கண்டினியூவே கொடுத்துருக்கலாம். இல்லை நம்ம எண்டே கொடுத்துருக்கலாம். ஏன்னா எண்டு கொடுத்துருந்தா நமக்கு எப்படினாலும் நமக்கு $20 தான் காசு கிடைக்கும். ஏன்னா நம்ம குழந்தை வச்சுருக்கோம்ல. அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் காசு தருவானுங்க. அப்படி பார்த்தா அடப்பாய் இப்படி பண்ணிட்டோமே கடைசியில் பாருங்கள் காசு இப்படி வேஸ்ட் பண்ணிட்டோம் கீஸ். ஆனால் ஸ்குட் கேம்காரங்க பாருங்க கீஸ். அவன் லாஜிக்காக வந்து கரெக்டாக படத்தை எடுத்து வச்சுருக்கான். அந்த குழந்தை மட்டும் சீசன் 2ல் பிறந்துருந்துச்சுன்னா அந்த குழந்தை கண்டிப்பாக ஏன்னா வந்து அந்த இது 6 lakhs ரேஸ் இருக்குல்ல அதில் எப்படி கீஸ் இந்த குழந்தை ஆடும் நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. அதை பார்த்தீங்கன்னா அது கேம் சூஸ் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக எலிமினேட் பண்ணிடுவானுங்க அந்த குழந்தைய. ஸோ நமக்கு என்ன கிடைக்கும் ஹைட் அண்ட் சீக் கீஸ். ஒரு ப்ளூ கொடுத்துருக்கு அப்பாடி ப்ளூவே கொடுத்துருக்கேன் கீஸ். ரெட்டு கொடுத்தா என்ன பிரச்சனை தெரியுமா. நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு ரெட்டு கொடுத்துட்டாங்கன்னா என்ன ஆகும்னா வந்து
நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு ஆளை கண்டிப்பாக கொண்டாகணும். கொல்லனா நம்மளை கொண்டுருவானுங்க. அதனால் ப்ளூனா நம்ம அப்படி பிரச்சனை இல்லை. நம்ம பார்த்தீங்கன்னா சர்வே ஆனால் போதும், முடிஞ்சுது. ஸோ அது அவ்வளோதான் கீஸ். ஸோ கீஸ் ஆனால் அந்த குழந்தைய ஃபஸ்ட்டு இதில் தான் வந்து ஃபஸ்ட்டு இருங்க கீஸ். இந்த குழந்தைய ட்ராப் கொடுத்துருமா, ட்ராப்பே கொடுத்துருவோம். எனக்கு வேணாம் இந்த குழந்தை. எப்போ வேணாச்சும் எடுத்துக்கோங்கடா, எனக்கு வேண்டவே வேணாம். இது வச்சுட்டு ஆட முடியல சத்தியமாக. இன்னும் யாருமே எடுக்க மாட்டேங்காங்க. சரி பரவாயில்ல, நம்மளே இல்லை எடுத்துக்கலாம் கீஸ். வேறு எவனோ ஒருத்தர் எடுத்துட்டான் அந்த குழந்தைய. சரி எடுத்துக்கோங்களா, எனக்கு ஒன்றும் இல்லை. நம்ம சேஞ்ச் கொடுப்போம்மா சும்மா. தம்பி சேஞ்ச் வரீங்களா? தயவுசு சேஞ்சு கொடுத்து எனக்கு ரெட்டை கொடுத்துருவாங்க. அடுத்து எவனையாச்சும் என் கையால் குத்தி கொள்கிற பாவனா எனக்கு வேணாம். ஃபஸ்ட்டு நான் அந்த குழந்தைய ட்ராப் பண்ணேன். அதுவே ஃபஸ்ட்டு ஒரு தப்பான விஷயம் ஃபஸ்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ காட்ஸ் ஆஃப் எவன் அது இந்த ஷாமான கேஸ், அந்த ஒரு கிளவி வரல இந்த ஸ்குட் கேமில், அந்த கிளவி கேஸ் சும்மா ஷாமானு அது இதுன்னு செஸ்வானு வேறு என்ன இருக்குது இது ரியலி சாரி அது யார் என்னன்னு தெரில கேஸ். ஆனால் காட்ஸாக வந்தால் சத்தியமாக வேறு லெவலில் இருக்கும். ஃப்ரெட்மேன்னா அதுக்கு மேலே இது நமக்கு என்ன கீ கொடுத்துருக்கானுங்க, நமக்கு இந்த கீ இது ஸ்கொயர் ட்ரையாங்கிள் ஸ்கொயர் கீ கொடுத்துருக்கானுங்க கேஸ். அதனால் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு அந்த உலகம் மட்டும்தான் நம்மளால் திறக்க முடியும் போல இருக்குது. ஸோ இந்த டோர் நம்ம பார்த்தீங்கன்னா திறக்கலாம். ஆனால் திறந்தோம். ஐயோ பாதி எடுத்து குறைச்சிட்டானுங்க. ஐயோ பாத்திரம் திருப்பி பார்த்தீங்கன்னா காவாசி மேலே ஹெல்த்து 40% ஹெல்த்து போயிடுச்சு. ஸோ நம்மளாம் நம்ம சேர்ந்தே இருப்போம். ஏன்னா சேர்ந்து இருந்தால் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா வந்து சேர்ந்து இருந்தோன்னா வந்து ரெட் கலர் டீம்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பிளேயர் 4-3-6 எலிமினேட் கைஸ் எவன் தெரில ரெட் கலர் டீமால் எலிமினேட் ஆகிருக்கான். அந்த மாதிரி சேர்ந்தே இருந்தால் ரெட் கலர் டீம்லாம் அட்டாக் பண்ண வரும்போது மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷனாக இருக்கும். எவனை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு. எப்படி இருப்பாங்கன்னா வந்து ரேண்டமாக தான் அட்டாக் பண்ணுவாங்க. கண்டிப்பாக வந்து இவனுக்கு வந்து ஐயோ பார்த்து போட ஓடிடு ஃபேக்ட் எடுத்து போடு உழுப்பு கூலியாக சாக மாட்டேங்க. ஐயோ போச்சுரா செத்துறாங்க. சத்தியமாக செத்துறேன் போச்சுரா எலிமினேட்டட். காசாச்சு தருவானுங்களா? காசு தர மாட்டானுங்களா நினைக்கிறேன். இருங்க நம்ம திருப்பி இந்த கேம் ஆட வரவும் முடியாது. அவ்வளோ கைஸ் லாபிக்கு தான் போக போகிறோம். கடைசியில் இப்படி சாடிச்சிட்டிங்க கைஸ். ஹைட் அண்ட் சீக் தான் கைஸ் இருக்கலே பிடிக்காது. ஏன்னா ரொம்ப கஷ்டம். நீங்கள் ரெட் டீமில் இருந்தாலும் கஷ்டம், ப்ளூ டீமில். ஏன்னா ரெட் டீம்னா நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு ஆளாச்சும் கொண்டு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ப்ளூ டீம்னா சர்வே ஆகணும். மாதிரி அப்படி அவ்வளோ அக்ரெசிவாக துரத்தணும். நம்ம கூட்டம் எல்லாம் தனியாக போயிட்டு இருந்தோம். அதனால இப்படி ஆயிடுச்சு கைஸ். ஸோ மறுபடியும் பிளேயர் 4-2-7 இது வந்து மாற்றி எனக்கு இந்த நம்பர் எனக்கு பிடிக்காது. ஸோ நான் வேறு நம்பர் அன்ரிஜிஸ்டர் பண்ணி வேறு நமக்கு என்ன 3-11 கொடுத்துட்டானுங்க. தயவுசெய்து பிளேயர் 3-3-3 கொடுத்து வச்சுறாங்க. அந்த கேரக்டர் பிடிக்காது உண்மையாக சொல்லலாம். அவன் எவ்வளோ சுயநலமாக இருப்பான். அவன் சொந்த குழந்தைய கொள்ள ட்ரை பண்ணுவான். அந்த இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிளேயர் 3-3-3 பிடிக்காது. எனக்கு யார் பிடிக்குன்னா சேல்ஸ்மேன் தாங்க. சேல்ஸ்மேன் அப்போ நீங்களாம் கேட்கல, அடப்பா ஏன்டா அவன் குழந்தைய கொள்ள ட்ரை பண்ணுவான். ஆனால் அந்த மாதிரி பிளேயர்ஸை ரெக்ரூட் பண்ணுறதே அந்த சேல்ஸ்மேன் தானே அப்படின்னு கேட்கலாம். ஆனால் சேல்ஸ்மேனோட அந்த பிஜிஎம் வந்து ஸ்டைலே சூப்பராக இருக்கும் ஒரு மாதிரி. சீக்கிரமா ஏதாச்சும் நமக்கு ரிவார்டு கிடச்சிருக்கா பார்ப்போம். அது சஞ்சய், அது என் ஃப்ரெண்ட் ஐடி கேஸ். அந்த ஜிடிஏ வேஸ்டி பைத்தியக்காரனோட அண்ணன் ஐடி. பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்துட்டோம். சீக்கிரம் போய் தொலைங்க. மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஆடுறோம் கைஸ். அதான் இருங்க இன்ட்ராக்ட் டான்ஸ் ஆடுவோம். இங்கே ஐயே பொண்ணு கூடலாம் நான் ஆடுவேன். ஐயோ ஓடுறா எனக்கு இதில் விளாட்டே வேணாம் கைஸ். பொண்ணு கூடலாம் நான் ஒன்றும் ஆட மாட்டேன். இந்த தடவை குழந்தைய கொடுத்துருக்கூடாது. நான் எதுக்கு அந்த குழந்தைய ட்ராப் பண்ணேன். அப்போ ட்ராப் பண்ணேன்னா வந்து கண்டிப்பாக அதை வச்சுக்கிட்டு ஓட முடியாது பெருசாக. ஏன்னா அந்த குழந்தை இல்லாமலே நம்ம எவ்வளோ ஆமை மாதிரி ஓடிட்டு இருந்தோம். இப்போ பாருங்க குழந்தை இருந்தால் எவ்வளோ மெதுவாக ஓடிருப்போம். கண்டிப்பாக நம்மளால் கொண்டு போனாங்க. ஃபன் ஃபேக்ட்டு அது இதுக்கு போடுறானுங்க கைஸ். அவ்வளோதான் கைஸ் வந்துட்டோம். இங்கிலீஷ் மேலே இது காட்ஸாக வர முடியுங்க. காட்ஸாக வரதுக்கு இன்னும் 14 காயின்ஸ் தேவை. நான் ஃபஸ்ட்டே காட்ஸ் கொடுக்க வரல. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரெண்ட் மேனாக தான் வர போகிறேன். நான் ஃப்ரெண்ட் மேன் தான் நல்லாயிருக்கும் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிளேயர் டீமுக்கு வந்துட்டோம். நம்ம கைஸ் நமக்கு அந்த குழந்தைய ஃபஸ்ட்டே நம்ம கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் கைஸ். ப்ளீஸ் இந்த பிள்ளை இது கொடுங்கண்ணா. அந்த குழந்தைய என்கிட்ட கொடுத்துருங்கண்ணா தயவு செஞ்சு. யூ வில் பார்ட்டிசிபேட்டிங் அண்ட் டிஃப்ரெண்ட் இது போடுறானுங்க. இந்த இப்போ போடுவானுங்க நியூ பார்ன் பேபி. இல்லை இந்த கிளாஸ் மேக்கரை போட்டுட்டு அதுக்கப்புறமா கேம்ஸ்லாம் என்னென்ன கேம்ஸும் ஹைட் அண்ட் சீக்கை மட்டும் தராங்க. ஹைட் அண்ட் சீக்கெலாம் ஆகவே எனக்கும் ஹைட் அண்ட் சீக் ஆக மாட்டேங்கி. லெட் ரைட் க்ளீன் ரைட். அடுத்து இது பனித்தாக்கலன் ஈஸி. அடுத்து ஹைட் அண்ட் சீக் மிங்கிள் கொடுக்கணும். மிங்கிள் எப்பாடி மிங்கிளே கொடுத்துட்டானுங்க. மிங்கிள்லாம் ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது ஜம்ப் ரோப் ஈஸி. ஜம்ப் ரோப் ரொம்ப ஈஸி. கிளாஸு கண்டிப்பாக ஈஸி. ஏன்னா கிளாஸ் மேக்கர் இருக்கான். ஸ்குட் கேம் அடுத்து அந்த ஸ்குட் கேம் தள்ளி விடணும்னாலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சிடணும் நம்பிக்கை இருக்குது. ஸோ 376 கீஸ் பிளேயர் நம்மளோட வேறு அந்த பொண்ணுக்கிட்ட போய் கொடுத்துருவானு கீஸ். அட பாவி ஏன்டா தர மாட்டேங்கிங்களே.
நமக்கு தரமாட்டிக்கானுங்க அந்த பேபி. நமக்கு தரலாம், நமக்கு டபுள் மடங்கு காசு கேஸ். ஆனால் குழந்தைய வச்சுருக்கலாம் கேஸ், இருந்துச்சுன்னா அது நமக்கு டபுள் மடங்கு காசு கொடுத்துருக்கும் நமக்கு. நம்ம வேறு அதை வேறு ட்ராப் பண்ணிட்டு போயிட்டோம். ஏன் வச்சுருக்கானோ தெரில அந்த மேட்ச்சில். கண்டிப்பாக அந்த குழந்தையெல்லாம் பத்திரமா வச்சுருக்க மாட்டாங்க கண்டிப்பாக. நான் பார்த்தப்பே ஃபஸ்ட்டு எடுக்கவே நான் கீழே போட அந்த குழந்தைய நான் ஃபஸ்ட்டு கீழே போட்டவே யோசிச்சேனுங்க, போடலாமா வேண்டாமா. ஏன்டா கீழே தள்ளி விட்றீங்க இப்படி கீழேலாம் தள்ளி விட்ருவானுங்க. பார்த்துங்க நம்ம தனியாகவே போவோம். அவங்க ஒருத்தன் ஓரத்தில் போகிற மாதிரி இது மாதிரி தான் போகணும். பார்த்து ஓடுறா அசைஞ்சிட்டோமா? இல்லை அசைல ஓடு ஓடு எப்படி ஐயோ தள்ளி விட போதுக்கு அட அள்ளி விட்டுருச்சு. ஐயோ நல்லா கைஸ், அது காமெடியை பார்த்தீங்களா கைஸ்? காமெடியை பார்த்தீங்களா? அது என்ன பண்ணுச்சு, நம்மளை தள்ளி விட்டு நம்மளை எலிமினேட் பண்ணலான்னு பார்த்துச்சு. நம்ம தள்ளி விட்டப்போ நம்ம கீழே கரெக்டாக க்ரீன் லைட் வந்தப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கீழே விழுந்தோம். அதனால் என்ன ஆயிடுச்சு, அதுக்கு ரெட் லைட் வந்தப்போ அது அசைஞ்சு தொலைஞ்சிருச்சு. அதனால் நம்மளை கொள்றங்கிற பேரில் அதுவே அதோட எழுத்தை பார்த்தீங்கன்னா குறைச்சிக்கிச்சு. ஐயோ காமெடி பண்ணிடுச்சு கீஸ். இதுக்கு தான் கீஸ் நான் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரோப்ளாக்ஸ் ஐயோ தள்ளி விட வராங்க ஓடு ஐயோ அப்பா முடிஞ்சுதுடா கீஸ். அதை என்ன பண்ண ட்ரை பண்ணியிருக்கு, நம்மளை தள்ளி விட்டு நம்ம ஹெல்த்தெல்லாம் குறைக்கலான்னு ட்ரை பண்ணியிருக்கு. ஆனால் என்ன ஆயிடுச்சு, கடைசியில் நம்மளை தள்ளி விட்டுருக்கலாம், நமக்கு ஒன்றுமே ஆகலை. கடைசியில் அதுக்கு தான் ஹெல்த்து கொஞ்சம். இதுக்கு தான் கீஸ் மற்றவங்களுக்கு பாவம் செய்யக்கூடாது. நான் சொன்னேன் அந்த ரோப்ளாக்ஸில் வந்து பேரிஸ் பிரிசன் ஹார்ட் மோட் போட்டவே சொல்லுவேன் நான். தயவு செஞ்சு யாருக்கும் ஒன்றும் செய்யாதீங்க, அதெல்லாம் ரொம்ப தப்பு கீஸ் சொல்லுவான். அதான் கீஸ் யாருக்கும் ஒன்றும் செய்யுது பார்த்தீங்களா? இது மாதிரி இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பாருங்கள். இது பண்ண விளையாடலாம். இங்கே பாருங்கள் புதற்கல்ல போய் மாட்டிக்கிட்டேன் கீஸ். இதுதான் கீஸ் மற்றவங்களுக்கு ஒன்றும் செய்யக்கூடாது, மற்றவங்களுக்கு பாவம் செய்யக்கூடாது. நீங்கள் பார்த்தீங்களா, அது நம்மளை தள்ளி விடுறவங்கள பேரில் கிடச்சினா அதுக்கு எழுத்து குறைஞ்சிருச்சு. நீங்கள் இதில் இங்கே வச்சு தள்ளி விடணும், இங்கே வச்சு தள்ளி விட்டு தப்பே கிடையாது. ஏன் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்றும் கேம்லாம் நீங்கள் கேரி கீஸ். தம்பி உன்னை தூக்கிறேன் நான். இன்னொருத்தன் அக்செப்ட் பண்ண மாட்டேங்க தூக்குறேன்னு. என்னடாமா உங்களுக்கு மோசமான கண்டிஷன் ஒருத்தன் அந்த ரெட் கலர் எடுத்தோட இருக்காங்க கீஸ். அடுத்த கேம் என்னது, அடுத்த கேம் இது 6x ரேஸ். அது ரொம்ப ஈஸி கீஸ். அது நமக்கு வந்து அந்த டச்சு கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். டச்சு ஈஸி கீஸ். இப்போ வந்து 19 லேயர்ஸ் எலிமினேட் ஆகிட்டாங்களாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து 210 கீஸ். நம்ம எவ்வளோ ஸ்ப்ளிட்டு ஒரு $20 தருவாங்களா, எவ்வளோ தெரில பார்ப்போம். எவ்வளோ $7 கண்டிப்பாக நானாக ஒத்துக்க மாட்டேன். ஸோ நம்ம கேமை கண்டினியூவே கொடுத்துருவோம். நம்ம இன்னும் இத்தனை பிளேயர் இன்னும் கண்டினியூ எண்டு கொடுக்க போகிறீங்க, அப்போலாம் கொடுத்துறாதீங்க, அடுத்து முடிஞ்சிடும். நல்ல வேலை இது பிளேயர்லாம் கண்டினியூவே கொடுத்துட்டானுங்களாம். ஸோ அதனால் கேம்ஸ்லாம் வந்து நடக்க போகுது கெய்ஸ். அடுத்த தடவை கெய்ஸ் ஆனால் இன்னும் நிறைய பிளேயர் எலிமினேட் ஆனால் நல்லாயிருக்கும். அதே இப்போ நைட் ஃபைட் நடக்கும்ல இந்த கேமுக்கு அப்புறமா அடுத்து நைட் ஃபைட்டு தான். அடுத்து நம்ம சோழியே முடிஞ்சுது. போன தடவை கண்டிப்பாக நம்ம சர்வே, ஏன்னா போன தடவை நம்ம அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா சர்வே ஆகணும். இந்த வாட்டி பாருங்கள் நம்மள்ட்டலாம் தனியாக தான் நம்ம இருக்கோம். ஸோ அதனால் ஈஸியாக சர்வே ஆகணும். நம்ம எவ்வளோ கஷ்டம் அதெல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா பென்டகன் அந்த இது நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் தேடி ஆனோம். ஸோ நல்ல குரூப்பாக போகணும் கீஸ். நல்ல ஜீகுன் வச்சுருக்கிற குரூப் மாதிரி போவான். ஆனால் அந்த பம்பரை விட்றவன் இவன் யார் அவன், அந்த இவன் அது 2 பேரும் முத்தம் கொடுத்துக்கிறீங்க. யாரா நீங்களா அங்கே பாருங்க முத்தம் கொடுத்துக்கிறாங்க கீஸ். பாருங்களேன் என்ன முத்தம் கொடுக்குறீங்க. அடப்பாய் குதிக்க ஆரம்பிச்சிட்டான் பாருங்க. ஜாலி நான் முத்தம் கொடுத்துட்டேன் அப்படின்னு குதிக்கிறானுங்க. அடப்பாய் ஏன்டா இப்படி இருக்கீங்க, இப்படிலாம் இருக்காதீங்களா. எப்பாடி ஆரம்பிச்சு கீஸ்ல ரேஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு டச்சு கொடுத்துருங்க. டச்சு நமக்கு இந்த ஸ்டோன் எனக்கு டச்சு கொடுத்துருங்களேன். டச்சை கொடுத்துருங்களா ப்ளீஸ். டச்சு ஈஸி கீஸ். டச்சு கொடுங்களா. நமக்கு என்ன கேம் கிடச்சிருக்கோ தெரில, பார்ப்போம். டியோவில் டக்குன்னு வாங்கலாம் அந்த கேமுக்குலாம். வரமாட்டேங்கானுங்க கீஸ். நல்லா வந்துட்டானுங்க. இல்லை யார் எவனோ எலிமினேட் ஆகிட்டாமல் இருக்குது. இல்லை வந்துட்டானுங்க ஃபுல்லாக. நமக்கு டச்சு தான் கொடுத்துருக்கானுங்க. பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம தான் விளாட சொல்லுவானுங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஆமாம் கீஸ் ஃபஸ்ட்டு நம்ம தான் த்ரோ. ஆனால் கீஸ் முடிச்சிட்டோம். இது சொன்னால் டச்சு ரொம்ப 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 ஈஸி இந்த ரோப்ளாக்ஸில் வர இந்த ஸ்குட் கேமுக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எப்படி ஓடுற ஸ்டைலே பாருங்களேன் எவ்வளோ கேவலமாக இருக்குன்னு. பார்த்து அடிச்சிடும். அப்பாடி ஃபஸ்ட் ட்ரைலாம் அடிச்சிட்டானுங்க கீஸ். பாருங்களேன் அந்த ஜீகுன் குரூப் மாதிரி எல்லாம் ஃபஸ்ட் ட்ரைலே அடிச்சிட்டானுங்க. ஸோ இப்படியே போயிட்டு நல்லபடியாக போயிடும். அடுத்து யார், அடுத்து இது அந்த கையில் அந்த ஏதோ கேரம் போர்டு மாதிரி இருக்கும்ல அந்த இது, அதுவும் ஈஸி தான். அது முடிச்சிடலாம். அதுவும் போன தடவை அந்த கேம் தான் நமக்கு தந்தாங்க ஈஸி கேஸ். போட்டு ஆடிட்டு இருங்க கீஸ். சீக்கிரம் ஆடுறாத, சீக்கிரம் ஆடுறா. என்னடா பண்ணுறா ஆடி சீக்கிரம் அது முடியல. அது முடிக்கிறது அவ்வளோ கஷ்டமும் கிடையாது. முடிக்கிறது ரொம்ப 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 ஈஸி. இவ்வளோ நேரம் ஆக்குறான். அப்பாடி முடிச்சிட்டான் கீஸ். ஃபஸ்ட் ட்ரைலே முடிச்சிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து இருதன் அந்த அவன் இந்த கேம் ஆடணும் பம்பரம். அந்த இதை செஞ்சு ஃப்ரெண்ட் மேன் மாதிரி பண்ணி தொலைச்சிடாது. நான் தான் ஃப்ரெண்ட் மேனு சீன் போகிறேன்னு சொல்லி பண்ணி தொலைச்சிடாது. தயவு செஞ்சு அது அந்த காரியத்தை மட்டும் பண்ணிடாத. தயவு செஞ்சு ஒழுங்காக ஆடு, இல்லைனா என் சொல்லி முடிஞ்சிடும். ப்ளீஸ் தயவு செஞ்சு கோஆப்ரேட் பண்ணி எனக்கு என்னோட
இங்கே உள்ளவங்க எல்லாருமே பாருங்கள் அக்செப்ட் தான் பண்ணியிருக்காங்க கேம் விளாட்றதுக்கு. செஞ்சு கூட கோஆப்ரேட் ஒழுங்காக பம்பரத்தை விடலாம், ஏதாச்சும் பெரிய பிரச்சனையாக இருப்போது. ஒழுங்காக பம்பரத்தை விட்றா. இங்கே மாவீரன் படத்தில் அந்த மாதிரி வேலை பார்க்குறோம் பாருங்களேன். சீக்கிரம்டா டே ஆடிச்சு டே ஒழுங்காக பம்ப அவங்க பாருங்க இவ்வளோ தான் ஆக்குறான். டே சீக்கிரம். ஐயோ ஃபாஸ்ட் இல்லை பம்பரை ஒழுங்காக விட்டுட்டான் பம்பரத்தை. அடுத்து இவன் இந்த கேம் ஆடணும். அந்த ஹீரோ ஒரு கேம் விளாடுவான்ல, ஏதோ காலில் தூக்கி போட்டு ஆடுவானுங்க. தான் நம்ம ஃபாஸ்ட்டுன்னு போட்டுருவோம், அப்போ தான் எனக்கு ஃபாஸ்ட்டாக ஆடுவானுங்க. ஃபாஸ்ட் அப்படின்னு போட்டோம். ஸோ வந்து ஆடுறாங்க ஈஸ். ஸோ ஆடிட்டு இருக்க அந்த ஹீரோ விளாடுற கேம் இது பேர் என்னென்னு தெரில, இந்த கேம் பேர் என்னென்னு தெரில. சரி என்னது ஆர் யூ ஷுவர் யூ ஸ்கிப் த கியூஸ்ட் ஃபார் நோ இதெல்லாம் கிடையாது. ஏதோ கியூஸ்டாங்க ஈஸ் எனக்குலாம் வேணாம். ஆனால் கீஸ் முடிச்சுட்டா ரேஸா நமக்கு எவ்வளோ காயின்ஸ் 377 காயின்ஸ் கொடுத்து இது மாதிரி ஏறி அப்படி எங்கே கீஸ் போகுது. தயவுசெய்து தள்ளி விடாதீங்க, இருக்கடா போய்க்கிறேன் தள்ளி விடுவானுங்க கீஸ் பாருங்களேன். இது மேலே ஏறி அப்படி இது எங்கே கூட்டு போகுது இது அப்படி. எங்கடா கூட்டு போகுது தம்பி, எங்கே தம்பி கூட்டு போகுது. டேய் இங்கே ஆர்ட்ஸ்லாம் சுட்டு தெளிகிற போகிறீங்க வா, நமக்கு எதுக்கு வம்பு. இங்கே டச்சு வச்சுருக்கானுங்க, டச்சுலாம் வச்சுருக்கானுங்க. டச்சு இது என்னது பம்பரமா. இங்கே வேறு ஏதோ இந்த ஹீரோ விளாடும் அந்த கேமு. இது பம்பரம் வேறு இது இந்த கேரம் போர்டு மாதிரி இருக்கும்ல இந்த கேமு. அடுத்து ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த ஸ்டோனை தூக்கி போட்டு விளாட்ற கேம் அதான் கீஸ். டச்சு தான் இருக்குல்ல ஈஸி. கரெக்டாக அந்த லைன் அதுக்கிட்ட வரும்போது த்ரோ கொடுத்துட்டா போதும் முடிஞ்சது. டச்சு ரொம்ப ஈஸி கைஸ். ஆனால் ரியல் லைஃப்பில் இது ஈஸி. ரியல் லைஃப்பில் அந்த ஸ்டோன் தூக்கி போகிறது தான் ஈஸி. இங்கே பாருங்கள் எப்படி திருட்டு பையன் ஓடிட்டுருக்காங்க, ஓடிட்டு பாருங்கள். அங்கே இதெல்லாம் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அந்த சைடு போய் அங்கே பாருங்கள் தாவி விளாண்டுட்டு இருக்கானுங்க பாருங்களேன். அந்த கார்டு வேறு பார்த்து சுட்டுற போகிறான்டா பாத்திரா சுட முடியாதுன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. சரி நம்மளும் சும்மா போவோம். அவங்க பாருங்க எல்லாம் குச்சி விளாண்டுட்டு இருக்கானுங்க இந்த சைடு. அந்த கார்டும் பாருங்க அவனும் கார்ட்ஸும் வரானுங்க ஈஸ். அப்படி மேலே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்துட்டு இருக்கான். ஏதாச்சும் பார்த்து சுட்டி போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்க போகிறாங்க. போட்டு தள்ள முடியாதுதான், சும்மா ஒரு பொருளையை கிளப்பி விடுவோமே. தம்பி இந்த மாதிரி சுட்டு தள்ளிடுவாங்கடா பாத்துரா வேணாம்டா, இந்த மாதிரி மேலே ஏறாதீங்க, நானே மேலே போயிட்டுருக்கேன். நீ எவ்வளோ மினிட்ஸ் கீஸ் இருக்குது மினிட்ஸ் மென்ஷன் பண்ணல இல்லை, அந்த கீழே எங்கேயோ ஒரு கிளாக் இருக்கு கீஸ். இப்படியே குச்சி போனால் அப்படி எங்கடா போக முடியும். பாத்துரா எனக்கு கீழே வந்துட்டான். என்ன தம்பி கீழே நானும் கீழே வந்துட்டேன் கீஸ். அட பாவி இவங்களாம் வந்து இப்போ என்பிசி கீஸ். அந்த ஓடி பைத்தியக்காரத்தனமாக ஓடி சுடுறானுங்களே அவனுங்க தான் வந்து அவனுக்கு தான் வந்து நான் நம்மள மாதிரி ரோப்ளாக்ஸ் பிளேயரு காட்ஸோட வச்சு விளாடுறானுங்க. நமக்கு 377 காயின்ஸ் வந்துருச்சு கீஸ். நம்ம அடுத்து காட்ஸாக தான் விளாட போகிறோம். நம்ம அடுத்த கேம் பிளேயில் நம்ம காடு தான். சீக்கிரம் அந்த கேம் வர எப்போ கிளாக் எங்கே போட்டு வச்சுருக்கானுங்க. வெயிட் 2 players சேம் நம்பர். அது எப்பட்றா இருங்க 432 ஆமாம் கீஸ் எப்பட்றா இங்கே நம்மளும் கேட்போம் ஹவு அப்படின்னு கேட்போம். நம்ம ஹவு அப்படின்னு நம்ம கேட்போம் கீஸ். எப்படி கீஸ் 432 கீஸ் 2 பிளேயர் இருக்கானுங்க எப்படி கீஸ் எப்பட்றா. ஏதோ கேமில் பக்காக இருக்கும்ல கீஸ். ஆனால் பாருங்கள் ஒரே நம்பர் வச்சுருக்கானுங்க. அப்போ நான் 3-4 இருப்பானுங்க. இருக்க சான்ஸில் தான் பிளேயர் 3-4 இருப்பானுங்க கைஸ். கரெக்டாக பாருங்கள் 3-3 அடுத்த நம்பரு. நல்ல வேலை 3-3 கொடுக்கல. எனக்கு அந்த கேரக்டர்லாம் பிடிக்காது. எனக்கு சேல்ஸ்மேன் தான் எப்போவுமே. ஸோ அவ்வளோதான் கீஸ். எவ்வளோ டாலர் கொடுக்குது $15. நம்ம பார்த்தீங்கன்னா வந்து எண்டே கொடுத்துருவோம் கேம். இதுமா வேணாம் நமக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா கேமை எண்டே கொடுத்துட்றேன். என் பண்ணிருங்களா டே ப்ளீஸ்ரா. $15 பாய். இவனுங்க வேறு நம்ம வந்து கண்டினியூ பண்ண கொடுத்துட்டோமா. அதனால் வந்து அதனால் பெஸ்ட் ஆஃப் லக் கொடுத்துறாங்க. அடுத்து என்ன கேம் ராக் பேப்பர் சிசர்ஸ் மைனஸ் சொன்னால் அடுத்த கேம் என்னது. அடுத்து நைட் ஃபைட்டு போச்சு சோழி முடிஞ்சது குத்துவானுங்க போட்டுக்க இந்த குத்துவானுங்க. ஸோ பார்த்து நம்ம பார்த்தீங்கன்னா மேலேயே ஸ்டே ஆகும், மேலேயே இருப்போம். எவனாச்சும் மேலே வந்து நம்மளை குத்த ட்ரை பண்ணாலும் நம்ம அப்படியே போயிடுவோம். நம்ம சரி இது எப்படி இருக்குன்னா பார்த்து அழுகிற மாதிரி இருக்கும். ஆனால் கிட்ட வரும்போது ஒரே இப்படி குத்தி கொண்டுடணும். அப்படியே நம்ம மேலேயே இருப்போம். எவனாச்சும் இந்த சைடு மேலே வர பார்த்தாலும் நம்ம குத்திட்டு கீழே ஓடிடுவோம். இன்னும் 40 செகண்ட் தான் இருக்குது. அதனால சர்வே ஆகலாம். மேலே வரான்டா டேடி என்ன ஏங்கிட்டேன்டா வரீங்க. அவன்கிட்ட வர பேபி டேடி இருடா என்ன ஏன்டா குத்துறீங்க. ஐயோ குத்துறானுங்க கீஸ் நம்மளை போட்டு. என்ன கீஸ் நான் செவனே நான் அடி டேடி குத்துறது என்னது கடை குத்துறா டே குத்துறது 20 செகண்ட் தான்டா இருக்குது. ஐயோ கீஸ் நம்மளை போட்டு ஏன்டா கீஸ் அறிவே இல்லை கீஸ். நம்மளை போட்டு குத்திட்டு இருக்கானுங்க. மீனா அழுதுட்டு இருக்க கீழே உட்காந்து என்னடா அழுதுட்டு இருக்கே உனக்கு பாவம் தான்டா பார்த்தேன். ஏன் தம்பி அழுகிறீங்க அப்படின்னு தான்டா கேட்டேன். உடனே பாருங்க நம்மளே சேர்த்து நம்ம அப்படியே எமோஷனல் ஆக்கலாம். என்னடா தம்பி அழுகிற அப்படி நைஸாக அப்படியே குத்த ட்ரை பண்ணிட்டு வந்து இப்போ கூட குத்துறாங்க. என்னடா குத்துற என்ன போட்டு குத்தாங்கடா. அதுமாரி ரத்தம்லாம் வடிது கீஸ். அப்படியே அங்கே பாருங்க ரத்தம்லாம் பெட்டில் வடிது. அப்பாடி முடிஞ்சிருச்சு கீஸ். அப்பா அந்த நைட் ஃபைட்டில் பாருங்கள்
அண்ட் மோஸ்ட்டாக அந்த நைட் ஃபைட்லாம் அவளை தப்பிச்சுருக்கேன். இந்த வாட்டி கொண்டுட்டு முக்கால்வாசி ஹெல்த்து குறைஞ்சிருச்சு. 6 பிளேயர் எலிமினேட் ஆகிட்டாங்க. இந்த தடவை நான் கேம் எண்டு தான் கொடுக்க போகிறேன். பிகாஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெல்த்து பயங்கரமாக குறைஞ்சிருச்சு. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா கேம் எண்டு கொடுத்துருவோம். என் பண்ணிருக்கடா கேம் $24 தயவு செஞ்சு என் பண்ணிருக்கடா கேம். டே ப்ளீஸ்ரா என் பண்ணிருக்கடா. எஸ் 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 அப்படிதான் டே ஐயோ கண்டினியூ கொடுத்துருவானுங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸில் பாருங்கள் போயிருச்சு. எல்லாம் கேம் என் பண்ணியிருப்பானுங்க. நமக்கு காசு கிடச்சிருப்போம். நமக்கு காசு கிடச்சிருப்போம். வேறு லெவலில் இருந்துருக்கும். கடைசி இப்படி பண்ணிட்டானுங்க. அவனுக்கு அப்படி என்னடா கொலவெறி. கேம் என் கொடுத்து $24 பெரிய கஷ்டம் ஓரளவுக்கு. அது பாருங்க இன்னொன்னுங்க பாருங்கள். கேம் எனக்கு அப்படி ஃபைனலிஸ்ட் போகணுன்னு பார்த்துட்டு இந்த வாட்டி என்னது மிங்கிளாக இந்த வாட்டி பார்த்துருக்கணும். இந்த வாட்டி சும்மா ஆட்டம் போடணும். தும்மையே அப்படின்னு ஆட்டம் போட்டுக்கூடாது. ஒழுங்காக அந்த வாட்டி கான்சன்ட்ரேட் பண்ணணும் இந்த வாட்டி. ஏன்னா இந்த வாட்டி இருக்கிறது 50 ரூம் தான் இருக்கும். 100 பேர் தான் சர்வே ஆக முடியும். ஸோ அதான் காமரன்ஸ் மியூசிக் போடுங்க. தும்மையே தும்மையே அரு தம்பி இருக்கு டான்ஸ் ஆடினாலும் அரே தும்மையே அவ்வளோதான். இந்த வாட்டி வந்து ஒரு குரூப் ஆஃப் ஒரு ஆள் மட்டும்தான் இருக்குண்ணா. நான் உள்ளே போயிடுறேன். எனக்கு இந்த ரூம் எனக்கு தான். அதனால் எவனும் வரக்கூடாது. எவனா சொன்னீங்கன்னா செருப்பாலே அடிப்பேன். லாக் பண்ணிடுவோம். நம்ம சேஃபாக இருக்கணுங்க. லாக் பண்ணிடுவோம். நம்ம அவ்வளோங்க. எல்லாம் உள்ளே இருக்கானுங்களா ஒழுங்கு உள்ளே போயிட்டாங்களா என்னென்னு வர தருங்க. அப்படியே ஃபஸ்ட் பர்சன் வியூ வச்சு மேலே அப்படியே எட்டி பார்ப்பாங்க. எட்டி பார்ப்போம். இருங்கடா ஃபஸ்ட் பர்சன் வியூ வைக்க முடியல. இந்த கேமில் வைக்க முடியாது இருக்குது ஃபஸ்ட் பர்சன் வியூ. ஸோ அவ்வளோதான் இருக்கு. ஸோ அவ்வளோதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டோர் ஓப்பன் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ண லாக்கில் இருக்குது. இந்த சைடு நம்ம லாக்கு போட்டோம். ஸோ மிங்கிளில் சர்வே ஆட்டானே போகணும். இதோ கார்ட்ஸ் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கானுங்க. எவனாச்சும் வந்து ஒழுங்காக ரூம்குள்ளே போகாமல் வெளியே இருக்கான அந்த மாதிரி செக் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸோ வேறு லெவலில் மியூசிக். இந்த வாட்டி ஒரு ஆள் தான் கீஸ் இருக்கணும். பார்த்தீங்களா 2 ஆள்லாம் இருக்கிற மாதிரி வைக்க மாட்டீங்களா. 2 ஆள்லாம் இருந்த கஷ்டம். ஏன்னா வரமாட்டானுங்க ஒழுங்காக. போன தடவைலாம் 6 ஒரு ரூமில் 5 பேர் இருந்தாங்க. 2 பேர் இந்த சைடு கூப்பிட்டா வரமாட்டீங்க இவங்களாம். என்னது த பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்டா. சரி நம்ம பாட்டு போடுவோம். தும்மையே அவ்வளோதான். 2 பேர் 4 பேரா. ஐயோ இருக்குண்ணா. நான் வந்து தம்பிங்களா இங்கே வாங்க 4 பேர் இங்கே வாங்க. எப்போ லாக் போடுறா. 4 பேர் இருக்கும்ல. 4 பேர் இருக்கும்ல. 4 பேர் கரெக்டாக இருக்கும். அவ்வளோங்கீஸ் இதோ வர ட்ரை பண்ணுறேன். கதவை திறக்காத. தொலைஞ்சிடாதீங்களா. நம்ம படி லாக்கில் இருக்கணும். அவ்வளோங்கீஸ் எல்லாம் அப்படியே வர்றோங்க. ஹாய் நம்மளும் ஹாய் பண்ணுவோம். ஹாய் அப்படின்னு நம்மளும் சும்மா ஒரு ஹாய் போட்டுருவோம். நமக்கு இந்த மற்றவங்களுக்கு அப்படியே ஹாய் போட்டுருவோம் நம்ம வாட்டிக்கு. இவனுக்கு பாருங்கள் கேம் டிஸ்கண்டினியூ கொடுக்கலான்னு தான் பார்த்துருக்கான். இவன் வந்து கண்டினியூ கொடுத்துருக்கான். இவனும் கண்டினியூ தான் கொடுத்துருக்கான். ஸோ மோஸ்ட்டாலாம் கண்டினியூ தான் கொடுக்குறாங்க. டிஸ்கண்டினியூ அடுத்த தடவை கண்டிப்பாக டிஸ்கண்டினியூ நான் கொடுத்துருவேன். ஏன்னா இதுக்கு மேலே காசு பயங்கரம் $30 கிட்டேயாச்சும் வந்துடும் கண்டிப்பாக். அடுத்த தடவை கண்டிப்பாக 2 பேர் தான் ரூமில் இருக்க சொல்லுவாங்க நினைக்கிறேன். பார்ப்போம். இதுதான் லாஸ்ட் ரவுண்டு. போனாலும் ஞாபகம் இருக்கா இருந்தால் நம்ம செத்தோம். பக் ஆயிடுச்சு கீஸ். நம்ம நேராக கொடுக்கவே இல்லை. இன்னும் அது சரி எத்தனை பேர் இருக்கணும். எத்தனை பேர் 2 பேர். தம்பிங்களா இங்கே வாங்க. தம்பி இங்கே வரேன். தம்பி கவலைப்படாத. டோன்ட் பி டென்ஷன். அது லாக்க போடு. அப்படி லாக்க போட்டாச்சு. அவ்வளோதான். டோன்ட் பி டென்ஷன். ரொம்ப டென்ஷனாக இருக்காதீங்க. அடுத்து வந்து பெரிய பிரச்சனையாக இருக்கும். பக் ஆயிடுச்சு கீஸ். ஓடிக்கிட்டே இருக்கான் பாருங்களா. பக் ஆயிடுச்சு நமக்கு. இதை வேறு கண்ட்ரோலே பண்ண முடியல. ஐயோ இது என்னது கீஸ். இது என்ன கர்மன்னு வர தெரில. பக் ஆயிடுச்சு கீஸ் நமக்கு. அப்பாடி ஓப்பன் பண்ணிங்களாட்ட வர ஓப்பன் இல்லை கார்ட்ஸ்லாம் இன்னும் க்ளீன் பண்ணிட்டு இருக்கானுங்களா. இதெல்லாம் நம்ம ஓடிக்கிட்டே கை ஸ்வைப்பும் பண்ண முடியல. இங்கே பாருங்களேன். ஸ்வைப் பண்ண முடியல என்னால். நான் நின்றுட்டான் அப்படியே. என்ன தம்பியாச்சு எப்பாடி முடிஞ்சது கேஸ். அந்த பக்கு பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மிங்கிள் கேமுக்காக பார்த்தீங்கன்னா $100 இவ்வளோ கொடுத்துட்டானு கேஸ். 3 பிளேயர் குழந்தை நின்றுட்டானுங்களா. யாருமா இருக்காங்க நீங்களாம் ஒரு பாவம் சத்தியமாக. அந்த 3 பிளேயர் வந்து அதில் 2 பேர் சர்வே ஆயிருக்கலாம். ஒரு ரூம்குள்ளே போய் இருறா ஸ்வைப் ஒழுங்கா போடா. ஒழுங்கா போய் தோடா. ஓகே பக் ஆயிடுச்சு. போச்சுடா. நம்மளால் ஓட் பண்ண முடியாது நம்மளால். ஏன் பார்த்தீங்கன்னா நமக்கு பக் ஆயிடுச்சு. ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கான் அவன் வாட்டிக்கு. என்னடா ஆச்சு உனக்கு அப்படி. நீ வாட்டி ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அப்பா இப்போ ஒழுங்காக ஆகிறாங்க பாருங்களேன். ஓட்டிங் கொடுத்துருக்கலாம் கேஸ். இங்கே பாருங்களேன்.
முடியாதுன்னு ஓட் பண்ணியிருக்கலாம். எது அது டக்கு குச்சிப்பா என்னடா வளர்றீங்க? ஹிந்திக்காரன் போல இருக்கு, அதை இப்படி வளர்றான். ஹிந்திக்காரன் போல இருக்கு பாருங்களேன். அடுத்த கேம் எதுன்னு வரத்தில் ராக் பேப்பர் சிசராக என்னன்னு தெரியலன்னா எய்ம்லாம் அடிக்கிறீங்க. அவன் எய்ம் பண்ணுறாங்க ஈஸ் நம்மளை பார்த்து. ஏன்டா நான் என்னடா பண்ணேன்? சிவனே ஏன்டா போயிட்டு இருக்கேன், என்ன பிடிச்சி ஏன்டா எய்ம் பண்ணுறீங்க? சீக்கிரமா சீக்கிரம் போ. ஏய் இது வேறு கேமரா ரொம்ப பின்னாடி வந்துடுது. இந்த பின்னாடி என்னது எக்ஸாம் எழுதிட்டியான்னு கேட்குறான். ஏன்டா என்னை பார்த்தா எக்ஸாமில் ஒரு மாதிரி இடம் இருக்குது. எனக்கு யூனிட் டெஸ்ட்டே முடிஞ்சிருச்சு கீஸ். எனக்கு மந்த்லி டெஸ்ட் இந்த கேமா நமக்கு அசால்ட்டாக வரும். இந்த கேம்லாம் விளையாடுறதுலாம் அவ்வளோ அசால்ட்டுன்னா அசால்ட்டு, அந்த அசால்ட்டு நம்ம பாருங்க அப்படியே ஹாப்பி பேஸோட வரும். இந்த கேம் சத்தியமாக ரொம்ப ஈஸி. ஆனால் என் குழந்தை இருந்துச்சு இந்த ரவுண்டில் குழந்தை இருக்கான்னு வரதில்ல. இருக்காது ஈஸி பார்ப்போம். குழந்தை இருக்கா? இல்லை இந்த குழந்தை இல்லை. ஃபொண்டானுக்குள்ள இருக்குது. இருடா தள்ளுக்குங்க, நானும் போய்க்கிறேன். இல்லை இன்னும் நம்ம வந்து 2வது பொசிஷனில் இருக்குமா? அதனால் இன்னும் 2 பேர் போயா, இன்னும் ஒரு ஆள் போனால் தான் நம்ம போக முடியாது. குமாடி ஜஸ்ட் மிஸ். குச்சுரு ஐயோ செத்துட்டோம் கேஸ். ஐயோ ரிவைவும் கொடுக்க முடியாது. அங்கே பாருங்க நான் பாடியை கிளியர் பண்ணுறேன். அடப்பாய் டெட் பாடி ஆகிட்டேன் கேஸ் கடைசியில். அடப்பாவி செத்துட்டோம் கேஸ் கடைசியில். இந்த கேம் ஈஸின்னு தான் நான் நினச்சேன், ஈஸியாக முடிச்சிடலாம்னு நினச்சேன். அது கொஞ்சம் லைட்டாக ஸ்லிப் ஆகிடுச்சு கீஸ் பாருங்களேன். அழகீஸ் நம்மள்ட்ட எவ்வளோ காசு இருக்குது இப்போ? காயின்ஸு 502 ரூபா இருக்குது. அழகீஸ் நம்ம இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம கடைசி வரைக்கும், ஆனால் கடைசி வரைக்கும் பாருங்க நம்மளால் இதை பண்ணவே முடியல. ஆனால் திரும்ப பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம ஒரு பிளேயராக தான் வர போகிறோம். காட்ஸாக வரலான்னு கேட்டிங்கன்னா நான் அடுத்து ஃப்ரண்ட் மேனாக வரலான் இருக்கேன். ஃப்ரண்ட் மேனாக வந்து அது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும். அதுக்கப்புறமா காட்ஸாக வரும். அதனால் ஃபஸ்ட்டு காட்லாம் அடுத்த கேமில் நம்ம காட்ஸாகவே விளாண்டுருவோம். அதுக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம காசு இருக்குது ஈஸி. நான் காமிச்சிடுறேன் உங்கள்கிட்ட. எங்கே இருக்குது டெய்லி ரிவார்ட்ஸில் எங்கே கீஸ் இருக்குது? அந்த கார்ட்ஸ் வாங்குற ஆப்ஷன் உண்டு இருங்க ஈஸ். அது பார்த்தீங்கன்னா இந்த சைட் அவங்களுக்கு போய் காமிக்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த கேமில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடுவோம். உள்ளே போனதுக்கப்புறமா நாங்கள் உங்களுக்கு பொறுமையாக சொல்கிற இருங்க ஈஸ். அது வாங்குற ஆப்ஷன்லாம் தருவானுங்க. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்து எடுத்துக்கலாம். பாய்.